ஓரொரு காலம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால்வாயோவாள் சித்தம் களி கூற நீரொரு கால்வோவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாருருகால் வந்தனையாள் விண்ணோரை தான் பழியாள் பேரறையர் கிங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவ பூன்முலையீர் வாயாரணாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய். எம்பெருமான் என்றே ஒரு வேளையில் சொல்லிக் கொண்டிருப்பாள், மற்றொரு வேளையில் நம்பெருமானது பெருமையை ஓயாது வாயால் உச்சரித்து கொண்டே இருப்பாள். மனதிற்கு களிப்பு ஓங்குவதை முன்னிட்டு மற்றொரு வேளையில் கண்ணீர் பெருக்கிய வண்ணம் இருப்பாள். இன்னொரு வேளையில் பூமியில் வீழ்ந்து கிடப்பாள். எவ்வளவு பெரியவராயிருந்தாலும் வேறு யாரையும் மதிக்க மாட்டாள். இறைவனிடத்தே பித்து கொண்டிருப்பாள். ஓர் உயிரை இப்படி முற்றிலும் தன்மயமாக்கிக் கொள்ளும் ஞான வடிவினர் யாராயிருக்கக்கூடும்? கச்சும் பூணும் அணிந்த ஸ்தனபாரத்தையுடைய பெண்களே, நம் இறைவனாரை வாயார ஸ்தோத்திரம் பண்ணி அழகிய பூ நிறைந்த பொய்கையில் குதித்து நீராடுவோம். பெண்ணே, இவையெல்லாம் ஏற்கவும் எண்ணி பார்க்கவும் செய்வாயாக.